யாருக்கு லக்ஸூரியான வீடு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் அதிபதி இருக்கார் இல்லைங்களா? 12ஆம் அதிபதி வந்து விரயத்தை குறிக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி வீடு விரயத்தை குறிக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தசா புத்தி இல்லைன்னா அந்த 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 12ஆம் அதிபதி வந்து ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு வச்சுங்களேன். ஒரு திரிகோணத்துலேயோ இல்லைன்னா வந்து ஆட்சி உச்சமாக இருக்கிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல இடத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன். இதில் கலப்பு பலன்கள் தான் இருக்கும். ஏன்னா திரிகோணத்தில் இருந்ததுன்னா சில கெடுதல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஆட்சி உச்சமாக இருந்தாலும் சில கெடுதல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடர் அந்த தசை வரும் பட்சத்தில் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து லக்ஸுரியான வீடு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லக்ஸுரியான காரு, பைக்கு, இந்த இந்த காஸ்ட்லியான கார்லாம் இருக்குது பார்த்தீங்களா? காஸ்ட்லியான காரு, காஸ்ட்லியான வாட்சஸ் கட்டுறது, நல்ல எக்ஸ்பென்சிவான ட்ரிப் போகிறது, நல்ல நல்ல லக்ஸுரியான பொருட்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு செட்டப்போடு இருக்கும். அவங்களுக்கு நல்ல வருமானமும் வரும். ஏன்னா காசு வந்தால் தானே செலவு பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த வருமானமும் வரும். நல்லா செலவு பண்ணியும் நல்ல லைஃப் வாழ்வாங்க.